எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. நான் இன்ஜினியர், என் தம்பி எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா என்னோட செகண்ட் பிரதர் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் ஃபார்வர்டாக இருக்கான். பட் வெரி குட் இன் அனிமேஷன், வெப் டிசைன் அந்த மாதிரி ஃபீல்டில் ரொம்ப நல்லா இருக்கான். இதனால எங்கள் அப்பா ரொம்ப வெக்ஸாக இருக்காரு. இவன் வந்து எஜுகேஷனில் கொஞ்சம் நல்லா வரணும்னு நினைக்கிறாரு. அதனால கொஞ்சம் திட்டவும் செய்வாங்க அவன் அடிக்கடிக்கு. ஆனால் அவன் அனிமேஷன் அந்த மாதிரி ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், எல்லாரும் நல்லா இருக்காங்களே நம்ம இதில் இருப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அனிமேஷன் அந்த மல்டிமீடியா அந்த கோர்சஸ் தான் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி என் தம்பிக்கும் அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவில் ஃபர்தர் கோர்சஸ் ஏன்னா ரெக்கக்னைஸ் கோர்ஸ் அவன் அந்த ஃபீல் போனால் நல்லா எல்லாராலையும் இது பண்ண ரெக்கக்னைஸ் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு இது வேணும் சார். உங்க அப்பா வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். ஒரே ஒண்ணுதான் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு பிக்சட் ஃப்ரேம் ஒர்க்ல தான் வாழ்க்கையில சக்சீட் ஆக முடியும்னு நினைக்காதீங்க. கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, 8வது வகுப்பன்றி வேறொரு வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, அப்பாவி என்ற சொல்லுக்கு ஒரு இலக்கணம் அவனின்றி யாரும் இல்லை, ஆனாலும் அவனையும் மிஞ்சுமோர் அறிஞனும் அந்நாளில் பிறக்கவில்லை. அதாவது வாழ்க்கையில நான் சொல்றது என்னன்னா, எந்த வகையில வேணும்னா ஒரு நியாயமான பாதையை தேர்ந்தெடுத்தா வெற்றி பெறலாம். நான் இதுதான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நிறைய டாப் மோஸ்ட் பீப்புள் கிராஜுவேஷன் கூட பிடிக்கல. நீங்க பாருங்க, 8வது வகுப்பு பற்றி வேறொரு வகுப்பு எட்டியும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு அவர் புக்கை நூற்றுக்கணக்கான பேர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. பிஹெச்டி பண்றதை விட பிஹெச்டி வாங்குற மாதிரி புக் எழுதுறது தானே பெரிய விஷயம் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, எது பெருசு? ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது முக்கியமா கவனிக்கிறது என்னன்னா, நிறைய பேர் கிராஜுவேஷனே முடிக்கல. பில் கேட்ஸே கிராஜுவேஷன் முடிக்கல. இன்னொன்னு, வாழ்க்கையில வந்து ரொம்ப படிக்கிறவங்களை விட ஒரு ஃபார்மல் எஜுகேஷன்ல படிக்கிறவங்க விட ஃபார்மலா படிக்காதவங்க தான் நிறைய சாதிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர், எடிசன் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை எப்படி, ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட்டே எரிஞ்சு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் அரைஞ்சி ஒரு காதே சூடாயிருச்சு. இதுதான் எடிசன். நியூட்டன் சாதாரணமாக ஒன்றும் படிக்காதவர். ஐன்ஸ்டீன் ஒன்று விளையும் பயிர் முளையிலேங்கிறதுல இல்லை. ஃபேரடே பாதியில் படிப்பு விட்டுட்டு பைட்டிங் இடத்துல உட்காந்து படித்தவர். அதனால் அந்த நண்பருடைய அப்பா இங்கே வந்திருந்தா தயவு செய்து படிப்பினால மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்காதீர்கள். படிப்பை தாண்டி வெற்றி பெறுவதற்கு பல உபாயங்கள் இருக்கின்றன. மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னார், நீங்கள் தெருக்கூட்டுபவராக இருந்தால் கூட ஷேக்ஸ்பியர் நாடகம் எழுதியதைப் போல, வித்தோவான் இசை அமைத்ததைப் போல, மைக்கேல் ஏஞ்சலா சிற்பம் அடித்ததைப் போல உங்களுடைய பணியை செய்யுங்கள். வானத்தில் செல்லுகிற தேவதைகள் கூட ஒரு நிமிடம் நின்று இந்த தெருவை யார் சுத்தம் செய்தார்கள், அந்த மகா மனிதனை காண வேண்டும் என்று வியக்கின்ற அளவிற்கு உங்கள் பணியில் நேர்த்தியையும் திறமையையும் சிரத்தையையும் சேருங்கள். அதனால அவருக்கு விருப்பமானது எதுவோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். இங்க நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் வச்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பாருங்க, ரொம்ப சாதாரணம்னு நினைச்சவங்க தான் அபரிமிதமா வந்திருக்கிறாங்க. உலகத்துல சாதனை படைத்தவர்கள் எல்லாருமே இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துல மாட்டிக்காதவங்க தான். அதே மாதிரி நிறைய சாதிச்சவங்க ஒரு முறையாவது வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. ஒரு முறையாவது ஓடினா தான் அவங்க வெற்றி பெற முடியும். அதனால அதுக்காக ஓடுங்கன்னு சொல்லாதீங்க. உங்க பசங்களை ஓட சொல்லி நீங்க ஓடி போய் பிடிச்சிருங்க. அதனால ஓடுறதுன்னா வேற யாரோடையாவது ஓடுறத சொல்லல, அது ரொம்ப தப்பு. நான் சொல்றது தனியா ஓடுறது. ஒரு ரிபல்லியஸா இருந்து பாத்தீங்கன்னா, பாரதியில இருந்து அத்தனை பேரும் they were all rebellious characters. So try to encourage your son to be slightly different from what the others are. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால try to encourage him in the field of his interest. உலகத்துல எல்லாருக்குமே கடவுள் ஒரு திறமையை படிச்சிருக்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், படிக்கிறது மட்டும்தான் திறமை, பரீட்சை எழுதுறது மட்டும்தான் திறமை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறான அபிப்பிராயம். படிப்பதை தாண்டி திறமைகள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்க அகாடமியில 6 அடிக்கு ஒரு சர்தார்ஜி இருப்பார். அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டா இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் கற்றுக் கொடுப்பாரு. அவருடைய எப்படின்னா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஹார்ஸ் ரைடிங் கொடுக்கும்போது
அவர் ஒரு குரல் எழுப்பினார்னா ஓடிட்டு இருக்க ஹார்ஸ் அப்படியே நிற்கும். பயங்கர ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கும். கேலப்பிங் ஹார்சஸ் வில் கம் டு எ ஹால்ட் சிமல்டேனியஸ்லி. அவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி. அது ஒரு திறமை இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் எப்படி அந்த ஹார்ஸை அடக்குனாரு? ரொம்ப சிம்பிள். அவர் பார்த்தாரு அந்த ஹார்ஸ் தான் நிழலை பார்த்து பயப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அது முகத்தை நிழலை நோக்கி திரும்பி அதை பயப்பட வச்சு ஏறி உட்காந்துட்டாரு. அதான், வேற ஒண்ணும் இல்லை. பல பேர் தான் நிழலுக்கே பயப்படுற ஆசாமிங்க தான். அதனால தயவு செய்து நீங்கள் உங்கள் மகனுடைய திறமையை ஓங்கி வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவருடைய திறமைகளை கூர்மைப்படுத்தினால் அவர் சிறந்த நிபுணராக துறையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எல்லாருமே என்ஜினியர் ஆக முடியாது, எல்லாரும் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அது மிக மிக அசிங்கமாக இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த உலகம் அழகா இருக்குமா? எனக்கு நிறைய நாள் சந்தேகம், இந்த எருமைகளை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க? எல்லா எருமையும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஏன்னா எருமைகளில் வித்தியாசமே இருக்காது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஓனருக்கு தெரிய எருமைங்க எந்த உரிமையான ஏதோ கொம்பு கிம்பு சைஸை வச்சு பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருந்தால் நாம் எருமைகள் மாதிரி தான் இருக்க முடியும், மனிதர்கள் மாதிரி இருக்க முடியாது. மனிதர்களே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு உயரம். அதுதான் நமக்கு அழகு சேர்க்கிறது. அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா பற்றி எனக்கு தெரியணும் வேண்டும். அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, அதை ஃபர்தர் ஸ்டடீஸ், அதாவது ஃபர்தர் ஸ்டடீஸ்னால் இங்கே நிறைய புக்கு போட்டிருக்காங்க. 6th சென்ஸ்னு ஒரு கடை போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா பற்றி அழகான புக்கு போட்டிருக்காங்க. வாங்கிட்டு போங்க, படிங்க. இதெல்லாம் 2 நிமிஷத்தில் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கணும்னா தயவு செய்து 2 நிமிஷத்தில் முடிவெடுக்காதீங்க. உட்காருங்க, படிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க.